ஐயோப்பா, உடம்புல வந்து அவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது. சில பேர் வந்து ரொம்ப மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அங்க நடந்தது அப்படி கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இந்த ஸ்லைட் கேட் இருக்குல்ல, இதோட அந்த ட்ராக் இருக்கு பாருங்க, இந்த ட்ராக் ஃபுல்லா இப்படி மூடிடும். இது வந்து இப்ப குட்டியா இருக்கு, ஆனா இது வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இவ்ளோ பெருசா இருக்கும், குண்டா. உட்கார்ந்து இருக்கிறது வரான்ல. இப்படியே நான் வந்து சர்வ் பண்ணிடுறேன். Give her cheese. Chicha, smile na, laugh na. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி இப்போ டைம் வந்து 11:30 கிட்ட ஆகுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ராம் வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க. போபா பாயில் பண்ணது இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஷார்ட்ஸில் வந்து ரெசிபி போடுறேன் கண்டிப்பாக. ஸோ அதில் வந்து இருக்கிறதுல வச்சு மில்க் டீ வந்து போட்டுடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி அப்பாவோட பர்த்டே, அதனால் டின்னருக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னென்னா அம்மா வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எதுவுமே பெருசாக பிளான் பண்ணல. அம்மாவுக்கு வந்து சும்மா அந்த டென்டல் விஷயமாக வந்து அட்மிட் பண்ணணும், பல்லு எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. இதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து கீழே ஜாவில் இருக்கிற பல்லு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக அம்மா போகிறதுனால நம்ம எல்லா பிளானும் நான் வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன். இன்னொரு நாள் வந்து நம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பார்க்கலாம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. குடிச்சிட்டு இப்போ கடைக்கு போகணும், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஒன்றில் சூப்பர் மார்க்கெட் போகணும், இல்லை பக்கத்துலேயே ஏதாவது காய்கறி கடையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை பார்க்கணும். பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஈவினிங் போல் ஏதாவது ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே, இப்போ கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் கேரை வந்து முடிச்சிடுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ஹிமாலயா டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃபியூ வீக்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஹிமாலயா நம்ம எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பிராண்ட், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். அண்ட் முக்கியமாக இதில் வந்து ஆர்கானிக்லி சோர்ஸ்ட் டர்மரிக் யூஸ் பண்ணுறாங்க. நல்லாவே டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் லைட்டன் பண்ணிவிட்டு ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது. இதில் வந்து 10% கிளைகாலிக் ஆசிட் அண்ட் 2% நயாசினமைடும் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன், அதோட குட்னஸ் எல்லாமே லாக் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, ஹிமாலயா ஆப் அண்ட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க. கடைக்கு போயிட்டு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு ஆரம்பிக்கலாம். ஓகே, கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லா காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட்டாக டிசம்பர் வரைக்கும் நம்ம கரெக்டாக ஜிம் போயிட்டு இருந்தோம். நான் சொல்லியிருப்பேன் இன்னொரு வீடியோலையும். அதுக்கப்புறம் அங்கே பெங்களூர் போகிற வேலை வந்துட்டு பிஸி ஆகிட்டோம். 6 months ஆச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி. உடம்புல வந்து அவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது. ஐயோப்பா, உடம்புல வந்து அவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது. சரி, ஓகே, இதுக்கப்புறம் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நானும் பிரதீபாவும் ஒரு போன வாரம்னு நினைக்கிறேன், மண்டே ஒரு நாள் ஜிம் போனோம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால ஈவினிங் போக முடியல. ஏன்னா நம்ம வீடியோஸ் எடுத்துட்டு அப்புறம் அங்கே பேக்கிங் பண்ண ஆரம்பித்தோன்னா ஃபுல் டே போயிடுது. ஈவினிங் வந்து போக முடியல. ஸோ காலையில் டின்ட்டுவை பஸ் ஏற்றி விட்டுட்டு, அதாவது 7:30க்கு அவளை பஸ்ஸை பிக் பண்ணிருச்சு அப்படின்னா சிக்குக்கு வந்து 9:30 தான் ஸ்கூல். ஸோ நடுவில் ஒரு 1 hour போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுவும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும்னு தோணுது. அண்ட் பிரதீபாவால் காலையில் வரவே முடியாது. ஸோ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டே இருந்துட்டு நம்ம வந்து அட்லீஸ்ட் வீட்டில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ரெகுலராக இருக்கணும்னு நினச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மளோட மலேசியா வீடியோஸ் பார்த்து, சுனிதா ரொம்ப வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னு. சில பேர் வந்து அதை வந்து என்ன சொல்ல பாசிட்டிவாக ரொம்ப இதுவாக சொல்லியிருந்தீங்க. என்னன்னா இப்போ வெயிட் போட்டிருக்கீங்க, இதுதான் நல்லா இருக்கு, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு. சில பேர் வந்து ரொம்ப மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, எந்த ஒரு பாடி டைப்பையுமே வந்து நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன் பர்சனலாக. ஏன்னா அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு தெரியாது. இப்போ எனக்கு நான் வந்து சொல்லணும்னா, நான் இந்த 6 months ஒர்க் அவுட் பண்ணல, நல்லா சாப்பிட்டேன். முக்கியமாக பெங்களூரில் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லுவாங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரூ. ஏன்னா நான் இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த போர்ஷன் கண்ட்ரோல்னால் என்னன்னு தெரியும், கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஜங்க்கு அது இது எல்லாம் சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன் எல்லாம் சொல்ல மாட்டேன். பட் எல்லாமே ஒரு லிமிட் இருக்கும், ஓகேங்களா. இந்த பெங்களூர் நான் கிளாஸ் போனதுக்கப்புறமா நான் என்ன நினச்சிட்டு போனேன்னா, நம்ம தனியாக இருக்கோம், ஸோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு வேலை இருக்காது, ஸோ நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் நல்லா இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அங்கே நடந்தது அப்படி கம்ப்ளீட்லி ஆப்போசிட். நான் வந்து ஒரு ஸ்கின் கேர் ருட்டீன் கூட அங்கே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயாவது ஃபேஸ் வாஷ் அது இதுன்னு பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. அங்கே குளிக்கிறதோட சரி, மற்றபடி ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் எதுவுமே ஃபாலோ பண்ணல. காலையில் 7 o'clock கிளம்பணும்னா நைட் வரதுக்கே வந்து 8, சில டைம் 9 கூட ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் எப்போ வந்து ஹிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம்லாம் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டோம். ஏன்னா பிரேக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவசர அவசரமாக சாப்பிட்டு போவோமா. ஸோ நைட்டு வந்து எனக்கு எப்படின்னா, அந்த ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு இல்லை மூவி பார்த்துட்டு சாப்பிடணும்னு. அண்ட் அங்கே வந்து லேட்டாக வந்துட்டு சமைக்க முடியாதுல்ல. ஸோ ஃபுல்லாக ஹோட்டல் ஆர்டர் பண்ணி அப்படியே பெட்டு மேலேயே உட்காந்து சாப்பிடுவேன். அப்படியே அந்த ஸ்பூனில் சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் கூட சீரியஸ்லி நான் பண்ண மாட்டேங்க. அப்படியே நான் படுத்துருவேன். இது வந்து நான் 1.5 மாசமா நான் அங்கே பண்ணியிருக்கேன். நானே நினைப்பேன் இது வந்து பேட் ஹேபிட், பட் என்னால் அதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அந்த ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு போகுது அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் வந்து ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன் அது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஆட் ஆன் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் 60 kgs இருக்கேன். நான் வந்து ப்ரெக்னன்சி டைம்ல மட்டும் தான் 60 ஹிட் ஆயிருக்கேன். அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் வந்து 55ல தான், 54 55ல ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 5 கிலோ வந்து அதிகமாயிருச்சு. பட் எனக்கு ஃபேஸில் இங்கே உள்ள அந்த வெயிட் எல்லாம் பிடிச்சிருக்கு. பட் எனக்கு பெல்லி ஃபேட் மட்டும் கம்மி பண்ணும். அதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் முடிஞ்ச அளவு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் போடுறேன், உங்களையும் மோட்டிவேட் பண்ணுறேன். நீங்களும் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கா, நம்மளால முடியுதா அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, டைம் வந்து போடலாம் செல்லுமே 5 மணிக்கிட்ட இருக்கும். நல்லா இருட்டிட்டு இருக்கு, மழை வரப்போகுது. ஆக்சுவலி நம்ம வந்து நிறைய ஏப்ரன் அதெல்லாம் துவைச்சு போட்டிருக்கோம், ஷெஃப் கோட் எல்லாம். இந்த வீக்கெண்ட் வந்து கிளாஸ் இருக்கு. மழை வரக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு கொஞ்சம் கார்டனையும் செக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். இங்க பாருங்க 2 பேருக்கும் சண்டை. என்னாச்சு? அவன் நோன்றான். தம்பி நோன்னியா நீனு? எப்படி இல்லையா? சும்மா நோன்னா அண்ணா என்ன பண்ணா? அப்படி பண்ணா அவங்க கிட்ட இல்ல, அப்படி பண்ணானா? வாய தொடர்ந்து அப்படி பண்ணானா? சரி, இன்னைக்கு பாப்பா ஸ்கூல்ல என்னெல்லாம் பண்ண சொல்லு. யார் கூட? டாய் விளையாடுன. மிஷல் கூட இன்னும் வேற யார் கூட விளையாடுன? யாரு? அது வந்து த்ருவ். ஓகேங்களா? அடுத்து சாப்பிட்டியா? என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? சிக்கன் இல்ல, ஃபிஷ், கேரட், சாப்பாடு, ஆனா தோட்டத்துல இது ஒரே ஒரு விஷயம் இல்ல, இது வந்து நாங்க இப்போதான் வந்து இது எல்லாத்தையும் போடுங்கணும். புல்லெல்லாம் திருப்பி உடனே வந்துருது. இதுக்கு ஏதாவது ஃபிக்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்ல அந்த புல் எடுக்கிறவங்க வந்து மருந்து இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா என்னன்னா அது போட்டா சாயில் ஏதாவது வேஸ்டா போயிடுமா, இல்ல மத்த செடி எல்லாம் வளராம போயிடுமா, அப்படி நிறைய தாட்ஸ் இருக்கு. ஆனா புல் எடுத்த உடனே அந்த பப்ளி மாஸ்ல பூ வளர்ந்துருச்சு பாத்தியா உடனே. ஆனா இந்த சிட்ரஸ் மரம் 3 இருக்கு, 3மே வளரவே இல்லை. என்னன்னு பார்த்தா ஒரே புழு. நான் டெய்லி இப்போ ஃபர்ஸ்ட் முழிச்சதும் அதை வந்து புழுவெல்லாம் எடுத்து போடுறது தான் என் வேலை. நான் பூ இருந்தாலும் அதுல வந்து புழு வந்துருது இல்ல? ஆமா நிறைய. டெய்லியும் காலையில சுனிக்கு வந்து இதான் வேலை. வெளில வந்ததுமே ஃபுல்லா அப்படியே ப்ரஷ் பண்ற டைம் ஃபுல்லா அந்த மாதிரி இங்க வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எடுப்பா. இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா மருந்து இருக்குன்னா சொல்லுங்க. எங்க? இதோ இருக்கு பாருங்க. இது வந்து இப்ப குட்டியா இருக்கு, ஆனா இது வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இவ்ளோ பெருசா இருக்கும், குண்டா அப்படி இருக்கும். ஆனா இட்லி பூ இது உடைஞ்சு இதானது வந்து யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, இவருக்கு சந்தோஷம். நல்லா என்ஜாய் பண்றாரு. பொதுவாகவே இந்த பூ பார்த்துருப்பீங்க, இது இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இட்லி மாதிரியும் நல்லா இவ்வளோ பெருசா பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருக்கும். நிறைய கலர்ஸ் இருக்கும். ரெட் வந்து நல்லா வைப்ரண்டா இருக்குமே தான் வாங்கினோம். இவ்வளோ நாள் அது இருந்ததுனால இது வளரவே முடியல. பட் அது போனது தான் இவருக்கு ஜாலி ஆயிடுச்சு, நல்லா வளர்ந்துருக்கு. பிரான்ச் வந்துருச்சு. பட் நல்லதுதான். ஆனா இதுவும் நமக்கு ஃபுல்லா சாகல, அவனுக்குள்ளேயும் உயிர் இருந்திருக்கான் இல்ல. அப்புறம் இன்னொரு நெல்லிக்காவும் சும்மா தானா முளைக்கும் போல அது முளைச்சிட்டு இருக்கு. என்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, ஏதாவது ஒன்று முளைச்சதுன்னா அதை கிள்ளி போட மனசு வராது. ஆனா அது வளர்ந்தாலும் வேஸ்ட் தான், நமக்கு இடமும் இல்லை. ஆனா யாருக்காவது எடுத்து மண்ணில் வச்சு யாருக்காவது கொடுத்துடணும். இப்போ இங்கே 2 சீத்தாப்பழம் வருது நம்மகிட்ட. ஆல்ரெடி இங்கே ஒரு சீத்தாப்பழம் இருக்குது, பின்னாடி ஒரு சீத்தாப்பழம் இருக்குது. அது போக இங்கே 2 தானா முளைக்குது நம்ம போட்டது. அதனால அவ்வளோ வளர்க்க முடியாது நம்மளால. அப்புறம் இங்கே பாருங்க, இந்த அது என்னது அலமண்டா தானே? அலமண்டா வந்து மேலே ஃபுல்லாக அவ்வளோ தூரம் போயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து இந்த
லைட்டுக்கும் அந்த லைட்டுக்கும் வந்து நடுவில் மொபைல் வச்சிருக்கல கால் வரும். சணல் கயிறு வச்சு கட்டி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அழகாக அது படர்ந்து வளரும். ஸோ அது பார்க்க அழகாக இருக்கும்ன்ட்டு அது ஒரு பிளான் இருக்குது. அப்புறம் முருங்கை மரம் நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க வெட்டி விட்டுருங்கன்னு. பின்னாடி இருந்த முருங்கை மரம் வெட்டிட்டோம். அது திரும்பவும் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. தளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த முருங்கை மரம் நான் சொன்னேன் அவர்கிட்ட வெட்டலான்னு. பட் அவர் என்ன சொன்னார், இது வெட்ட வேண்டாம், காற்றுலேயே விழுந்துரும், அது போக நம்ம காய் வரும்போது பறிக்கும் போதே பிரான்ச்சஸ் வந்து உடஞ்சிரும், நீங்கள் வந்து வெட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால அதை வந்து வெட்ட முடியல. ஃப்ரண்ட்ஸில் இந்த போகன் வில்லா ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். ஏன்னா அது வந்து ரொம்ப முள்ளாக இருந்துச்சு. இல்லை அதுக்கு ஆக்சுவலாக என்ன காரணம் நான் சொல்கிறேன் வாங்க. இந்த இடத்துல அப்படியே பூந்து போவோமா? இந்த இடத்துல தானே வச்சுருந்தோம், 4 வச்சுருந்தோம்ல சுனி. பூந்து போயா? இந்த இடத்துல வச்சுருந்ததுனால என்ன ஆச்சுன்னா அது வளர்ந்து இந்த ஸ்லைட் கேட் இருக்குல்ல, இதோட அந்த ட்ராக் இருக்குது பாருங்கள், இந்த ட்ராக்கை ஃபுல்லாக இப்படி மூடிடும், இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லாக மூடிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஸ்லைட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த மாமரம் வந்து அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வளரவே முடியல அதால். ஏன்னா ஃபுல்லாக அப்படியே இது மேலே அந்த போகன் விழா விழுந்து கொஞ்சம் கூட க்ரோத் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதை எடுத்துட்டோம். ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் அதை வந்து நாங்கள் எடுத்தோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வேண்டாம் தான் யோசித்தோம். சரி ஓகே எடுத்துடலான்ட்டு கடைசியில் டிசைட் பண்ணிட்டோம். இங்கே என்ன இருக்குது? என்ன வாசனை, பப்ளி மாஸ் பூ. அப்படியா? நல்ல வாசனை. ஆனால் காயாக மாறுமான்னு தெரியல. மேபி உரம்லாம் கொடுத்தா மாறும். கோவக்காலேருந்து இன்னைக்கு காலையில் தான் நம்ம காய் பறிச்சோம்ல செல்லு. இதுலேருந்து எத்தனை கிடச்சிது? 5. 1 2 3 4 சொல்லுங்க. 1 2 3 4 5. அடுத்து ஓகே 1 2 ஆமாம் 2 வந்தாச்சு. நம்ம போய் பிக் பண்ணிக்கலாம். போகலாமா? ஓடுங்க 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 ஓடுங்க. வந்ததுமே போயிட்டு அக்கா சாப்பிட்டியா கேட்குறான். உட்காந்துருக்கத வரான்ல. சிக்கு நீ அக்காவை மிஸ் பண்ணியா? பண்ணியா? அக்கா எங்கன்னு தேடினியா? இவங்க எல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ஷேடோவோட ஃப்ரெண்ட்ஸு. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். சொன்ன மாதிரி புல்லெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபிக்கும் நல்லா வளருது. இதில் வந்து முட்டெல்லாம் வளருது பார்த்தீங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து காய் பிடிச்சிரும் கொஞ்ச நாளையில். அப்புறம் நம்மளோட வாட்டர் ஆப்பிளும் நல்லாவே ட்ரிம் பண்ணிட்டோம். நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூ இருக்குது. போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு காக்கா ஏதாவது எடுத்துருக்கான்னு பார்க்குறாங்க. நம்ம வீட்லேயும் காக்கா ஏதோ எடுத்துகிட்டு போச்சுல, ஓட்டுறா. அவங்க வீட்லேயும் ஏதோ அன்னைக்கு உள்ளே போச்சுல சிக்கு, அது மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு போயிருக்கு. இவங்ககிட்ட சொல்ல எல்லாரும் சேஃபாக இருங்க, ஏன்னா பெரிய காக்கா. அது கால் எப்படி இருந்துச்சு சிக்குமா? இப்படி இருக்கு. ஸோ பெருசு ஓகேவா, பெரிய காக்கா. அது எல்லாமே தூக்கிட்டு போயிடுது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க எல்லாரும். இங்கே வந்து பேஷன் ஃப்ரூட்டு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. பாப்பா துரத்துவியா? அது பாரு இங்கே சவுண்டு போடுது. திருப்பி சவுண்ட் கூட பயந்துதான் ஓடுதுடா. சிக்குக்கு தான் பயப்படுது ஆக்சுவலால. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்ல பாக்க. டிண்டு சிக்குக்கு வந்து புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க ஸ்கூல்ல. யாரெல்லாம் கேளு? த்ருவா. யார் செல்லம்? இது நம்ம ஹைட் வந்துருச்சு சனி. இது மாமரம். இந்த மாமரமும் வந்து அது இன்னொரு பிரான்ச்சும் இருக்கு பாரு அதுக்கு. இது நம்ம தான் சீட் போட்டோம்ல, ஆமா. ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம். ஏதோ டேஸ்டா ஒரு மாம்பழம் இருந்துச்சுன்னு உடனே போட்டோம். இது நம்ம பிரைவசிக்காக தான் இது போட்டோம். ஆமா. இங்க எதுவுமே இல்ல, எல்லாம் மேலதான் இருக்கு. சின்ன போய் ஏப்ரல்லாம் எடுக்கிற மழை வருது. தள்ளிப்போங்க. இருக்கு மொத்தமா 9 ஏப்ரல்ஸ் இருந்துச்சு. கரெக்டா? காஞ்சிருக்கா பாரு. ஃபர்ஸ்ட் நிபாடு எடுத்துட்டு அதை உள்ள எடுத்துட்டு போய் காய போகணும். அப்படியே தூக்கிட்டு போயிடலாமா? ஆனால் குழந்தைங்களுக்கு விளையாட இடம் இருக்காது. ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணல. ஏன்னா இப்போ வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஒரு ரீல் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை நம்ம வந்து டின்டுக்கு. அதனால இப்போ சாப்பிட்றதுக்கு கிச்சடி கொஞ்சம் இருக்குது, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு. காலையில் அப்பா செஞ்சு கொடுத்தாரு, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. அதை கொடுத்தோன்னா அவளுக்கு கொஞ்சம் பசி அடங்கிரும். ஓகே, நம்ம கிச்சன் இப்போ நல்லா தொடச்சிட்டு அந்த ரீலுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா vlog பார்ப்போம். இன்னைக்கு நைட்டு டின்னர் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறேன்.
இல்லைன்னா இருக்கிறத வச்சே நம்ம மேனேஜ் பண்ணி டேவை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு லேசியான டேவா தான் இருந்துச்சு எங்களுக்கு இல்ல என்னென்னவோ பண்ணணும்னு பிளான் போட்டோம். ஏன்னா எல்லா பிளானுமே சொதப்பிருச்சு, மாறிடுச்சு. அதனால சரி அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே டேக்கு போயிடுச்சு. ஸ்மைல்னா லாஃப்னா கிளாப். எப்படி cry? I. எப்படி cry பண்ணுவ? How will you cry? Sleep. It. Crawl. Call. Crawl. இது sleep. It is sheep. Sleepனா பாப்பா எப்படி தூங்குவ? Happy to eat. Jump. Jump. பாப்பா எப்படி பஞ்ச் பண்ணுவ? சாரி ஜம்ப் பண்ணுவ? அது ஜம்ப் பண்ணுவியா? அண்ணன் என்ன பண்ண நீ சிக்கு? அண்ணன் தூங்குறாங்க, நீ என்ன பண்ண அண்ணனா? Fan. Tati. ஃபேனு காமிச்சியா? ஃபேன் போட்டு விட்டியா அண்ணாக்கு நீனு? சூப்பர் டி தங்கம். I'm in the fire. சிக்கு வந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு சாரி டின்ட்டு வந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கா. அதனால சிக்குக்குமே வந்து ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்திருக்கான். இது இப்பதான் அந்த ரீல வந்து எடுத்து முடிக்கல, இன்னும் மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஃப்ரை பண்ணா வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டின்னர் வேலை தான். ட்ரிங்க், Seek. ஈட், Eat. ரீட், Eat. ரைட், Eat. ப்ளே, Play. பெயிண்ட், Eat. டான்ஸ், Touch. ஹக். Up. ஹக் பண்ணுங்க. நம்ம வந்து டின்னர் செய்ய வந்துட்டோம். டைம் வந்து 7:30 ஆகுது. ஆக்சுவலி ரைஸ் குழம்பெல்லாம் இருக்கு. கிட்ஸுக்கு மட்டும் மேக் அண்ட் சீஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ எக்ஸாக்டா மேக் அண்ட் சீஸ் ரெசிபி இருக்காது. நம்மளோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொஞ்சம் காரெல்லாம் போட்டு கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம செய்யலாம். ஓகேங்களா? தண்ணி வந்து சூடாகட்டும். இங்க வந்து நம்ம மலேசியால இருந்து அந்த குட்டி குட்டி எல்போ பாஸ்தா வாங்கிட்டு வந்தோம்ல, அதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். நம்ம வந்து நீங்க வந்து இங்க என்ன கிடைக்குதோ ரெகுலர் பாஸ்தா யூஸ் பண்ணலாம். இது வந்து 3 minutes தான் குக்கிங் டைம் போட்டுருக்காங்க. இது என்னன்னு சொல்லிடுங்க. எல்போ Epo. பாஸ்தா. Ata. ஓகேவா? Epo butter. Epo butter. கரெக்ட் டிதாங்க. இது கொஞ்சம் வந்து கார்லிக் நிறைய போட்டு செய்வோம். அதுக்கு கொஞ்சம் உரிச்சு ரெடியா வச்சுக்கிறேன். இது கொதிக்கிறதுக்குள்ள. சிக்கு இது போடலாம், நிறைய போடலாம் இது. சரியா? அதனால அம்மா ஃபர்ஸ்ட் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது என்னது? Elbow. இது 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 Kayak. இது பாப்பாக்கு பிடிக்குமா இது? Buku. எப்படி இருக்கும் டேஸ்ட்? Yummy. யம்மியா இருக்குமா? பாப்பா இது சாப்பிடுவியா தனியா? இல்ல. இல்லல. Kuya. Pati. அக்கா கூட சாப்பிடுவீங்களா? சரிடி தங்கம். அக்காக்கு ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவல்ல எப்பவுமே. Ami itu kuya pati. அது கூட சாப்பிடுவல்ல கார்லிக்க. தனியா சாப்பிட முடியாது, அது கூட சாப்பிடுவானோ. இப்ப பாத்தியா கார்லிக் வருது பாத்தியா? இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சிக்கன், உனக்கு சமைக்க தெரியுமா? இல்ல. ஏன்? பாப்புக்கு பொக்கு வாயோ. பாப்பாக்கு புகை வருமா? அதனால சமைக்க மாட்டியா? சரி சரி. மாமி பொக்கல ஆளல. மாமிக்கு புகை வரலையா? யார் சொன்ன மாமிக்கு வந்து புகை வருது? மாமிக்கு பொக்கு ஆளல. வரலையா? சரி ஓகே. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல? குழந்தைங்க வந்து இவ்வளவு எக்ஸைட்டடா ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்ம சூப்பரா இருக்கு கொடுக்க. சொல்ல இது வந்து வெந்துருச்சு, வடிகட்டிடலாம். ஆக்சுவலி பாக்குறதுக்கு வந்து அது அதே மாதிரி தான் இருக்கு, குக்காலியோன்னு நினைச்சேன். பட் டேஸ்ட் பண்ணா நல்லாவே வெந்திருக்கு. இப்ப இதை வடிகட்டி எடுத்து வச்சிருவோம். சரியா? பாப்பா வெயிட் பண்ணுங்க. 1 2 3 4 கவுண்ட் பண்ணிட்டே அம்மா அதுக்குள்ள சமைச்சு தந்துடுறேன். சிக்கு வெயிட் பண்ணவே மாட்டேங்கிறான். அவனுக்கு வந்து இப்படியே கொடுக்கணுமா. நான் அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் சேர்த்துக்கிறேன். அது எடுதான் கார்லிக். இது நான் போட்டேன். ஒரு 6 பூண்டு வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கார்லிக் நல்லா ரோஸ்ட் ஆனதும்
1.5 டீஸ்பூன் மைதா போட்டுக்கிறேன். இந்த மைதாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் சாட்டே பண்ணிப்போம். இதில் ஒரு 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இதுக்கு பதிலாக ஃபுல்லாக பால் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும், க்ரீமியராக இருக்கும். இப்போ இதில் பெப்பர் பவுடர் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிக்சட் ஹர்ப்ஸ் கொஞ்சம், அப்புறம் பாப்ரிகா பவுடர். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நமக்கேற்ற அந்த ஸ்பைஸ் லெவலில் இருக்கணுங்கிறக்காக நான் இது சேர்க்குறேன். இப்போ இதில் தாராளமாக சீஸ் போட்டுக்கலாம். இது வந்து மாட்சரெல்லாவும் செடார் சீஸும். இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் வந்து நம்மளோட வேக வச்சிருக்க பாஸ்தா சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிப்போம். பார்த்தீங்களா, சீஸ் சூப்பராக மெல்ட் ஆகுது. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு பேக்கிங் டிஷ்க்கு மாற்றிட்டு மேலே நல்லா சீஸ் போட்டுட்டு பேக் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக் மேக் அண்ட் சீஸ். ஆமாம், இல்லை இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இதுவே போதும். தாராளமாக நிறைய சீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்படியே நான் வந்து சர்வ் பண்ணிடுறேன். ஓகே, சிக்கு இங்கே பாரு, சீஸ் பாரு, சீஸ் பாரு, இங்கே பாரு சீஸ். சீச்சா சீச்சா குட்டீஸ் 2 பேருக்கும் சர்வ் பண்ணியாச்சு. சாப்பிட்டு இங்க வாங்க, சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. என்ன பாப்பாத மாதிரி இருக்கு. சூடு 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 சிக்கு ஒட்டு தான் சூடுங்கற. சூடு இல்லையா? மழுப்பறான்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணிருக்கோம். சூடு சுட்டுச்சா? சரி சாப்பிடுங்க. நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? எம்மியா? ஓகேவா? சூப்பரா? சூப்பரா? சூடலையா? சரி, ஓகே. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். சுக்கு பாய் சொல்லிருங்க. அங்க பார்த்து சொல்லுங்க. எல்லாருக்கும் பாய். சரி, அவர் சாப்பிட மூடி போயிட்டார். சூடு தங்கமே.